ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? வழக்கமாக இங்கே அமெரிக்காவில் வந்து வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸை விசிட்டர் வீசா ப்ராசஸ் பண்ணி அவங்க இங்கே வந்து கூப்பிட்டு வருவாங்க. அண்ட் அந்த மாதிரி இங்கே கூட்டிகிட்டு வரும்போது பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வாட்டி இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு வரும்போது அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வச்ச அப்பா அம்மாவை நாம் வந்து இங்கே அமெரிக்கா கொண்டு வந்து காமிக்கிறோம் அப்படின்றது ஒரு கௌரவமாக வந்து பார்ப்பாங்க, ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட். ஆனால் இந்த ஹாப்பினஸ் கூடவே இன்னொரு விஷயம் வந்து லைட்டாக எல்லாரும் மனசில் கொஞ்சம் ஓரமாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை வயசான அப்பா அம்மா இங்கே வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் செலவு மாதிரி பெருசாக வந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் எல்லாரும் மனசுல இருக்க ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருக்கும். அண்ட் அதுக்கு என்ன பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. அதாவது இந்த விசிட்டர் வீசால வரவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலா மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அதுல வந்து என்னென்ன தப்புக்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இங்க அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வரும்போது அவங்களுக்கு என்னெல்லாம் வந்து பிரச்சனை வந்துச்சு, அதை அவங்க எப்படி அவாய்ட் பண்ணாங்க, இல்ல அதை அவங்க எப்படி வந்து பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ தட் இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு பேரண்ட்ஸை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு இருக்கிற மக்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பேஸ்லைன் கைடா இருக்கும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த காலிக் அவர் வந்து அவங்க அப்பா அம்மாவை இந்தியாவிலேருந்து கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாரு. அவங்க நல்ல ஃபேமிலி, நல்லா பேசினாங்க, எல்லாருக்கிட்டையும் இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் ஒரு ஈவினிங் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கொஞ்சம் லேசாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அப்பா வந்து ஹார்ட் பேஷண்ட், ஏற்கனவே வந்து பழைய ஹிஸ்ட்ரிலாம் வந்து இருந்திருக்கு. அதனால வந்து அவர் பயந்துட்டு இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நேராக வந்து எமர்ஜென்சி ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. போனாங்க, இருக்கிற எல்லா டெஸ்ட்டும் பண்ணாங்க, ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் இருக்கு. அவர் ஃபுல்லாக ரெக்கவரும் ஆயிட்டாரு. அந்த காலிக்கு வந்து விசிட்டர் வீசால அவருக்கு வந்து இன்சூரன்ஸும் எடுத்து வச்சிருந்தாரு அவங்க அப்பா அம்மாவுக்கு. அதனால அவர் வந்து அவ்வளோ பெரிய கவலைப்படல. அதில் அவர் பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கரெக்டான இன்சூரன்ஸ் வந்து அவங்க அப்பாவுக்கு சூஸ் பண்ணலை. இங்கே தான் அவர் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு அதுக்கப்புறம் நிறைய முக்காவாசி பில்லை வந்து அவரே கட்டுற மாதிரி வந்துச்சு. அது வந்து ஒரு பெரிய ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த வீடியோட ஸ்கோப் படி நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, விசிட்டர் வீசால வந்து நீங்கள் வரும்போது இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க இல்லையா, அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். இல்லைனா நமக்கு வந்து பிற்காலத்தில் பிரச்சனை வரது தான் வாய்ப்பு இருக்கு. ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் உங்களுக்கு தெளிவு முக்கியமே தவிர அந்த நேரத்தில் கன்ஃபியூஷன் கொஞ்சம் கூட யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதனால விசிட்டர் வீசா எடுக்கும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் வெர்சஸ் அக்யூட் ஆன்செட். இந்த ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் மக்கள் மத்தியில் நிலவிக்கிட்டு இருக்கு. அண்ட் நீங்க ஒரு விசிட்டர் வீசா எடுக்க போகும்போது நீங்க பாலிசியில இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து கிளியரா பார்க்க முடியும். அண்ட் உங்களுக்கு அக்யூட் ஆன்செட் இருக்கிற மாதிரி பாலிசி வேணுமா, இல்ல ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் கவர் ஆகிற மாதிரி பாலிசி வேணுமா அப்படின்னு தெளிவா வந்து டிஸ்ப்ளே பண்ணிருப்பாங்க. ஆனா நிறைய பேர் அதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து தெளிவா புரிஞ்சிக்காம இருக்காங்க. டெஃபினிஷன் படி ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் அப்படின்னா உங்க மெடிக்கல் ஹிஸ்டரியில அது ஒரு வாட்டி வந்துட்டாலே அது வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன். நீங்க அக்யூட் ஆன்செட் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க வந்து ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துக்கு அண்ட் அது வந்து இப்போ பிரச்சனையில் இல்லை, நீங்கள் வந்து ஸ்டேபிளாக இருக்கீங்க, ரொம்ப வருஷமாக அது வந்து வரல, அதுக்கப்புறம் திடீர்னு சடனாக உங்களுக்கு வந்து நீங்கள் யூஎஸ் வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு ப்ராப்ளம் திருப்பி ரீஎமர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து அக்யூட் ஆன்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதில் வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்து இருக்குது. நிறைய கேசஸில் இந்த ஆன்கோயிங் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து அக்யூட் ஆன்செட்டில் வராது. அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டயபெட்டிஸ், ஆமாம் எங்கள் அப்பாவுக்கு வந்து டயபெட்டிஸ் 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆச்சு, அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது அது ஒரு க்ரானிக் கேட்டகரிக்கில் வரும், விச் மீன்ஸ் நீங்கள் அதை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கோ இது எல்லாமே வந்து அக்யூட் ஆன்செட்டில் வராது. இது வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வரும். அண்ட் இந்த ஒரு டிஸ்டிங்ஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என்னோட காலிகோட கேஸில் அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 இயர்ஸ்க்கு முன்னாடி அவருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா அவருக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்க வந்து லைஃப் சேஞ்ச் ஹேபிட்ஸ்லாம் பண்ணுறாங்க, ஒரு எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாரு, எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் 10-15 இயர்ஸாக அவங்களுக்கு அந்த பிரச்சனையே வந்து இல்லை. அதனால் திடீர்னு யூஎஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்ததுனால அவர் வந்து இது அக்யூட் ஆன்செட்டில் வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நினச்சிக்கிட்டார். ஆனால் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது தான் அவங்க வந்து இல்லை உங்களோட அப்பாவோட கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து முதல்லயே இருந்திருக்கு, இந்த சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி அவங்க ஹிஸ்ட்ரியில் இருந்துட்டாலே அது வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷனில் தான் வரும், அது இயர்ஸாக ஸ்டேபிளாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த கிளைமை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய அவர் அப்பீல்லாம் பண்ணாரு, அது ஒரு தனி ப்ராசஸ்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நார்மலாக இருக்கிற இந்த டயபெட்டிஸ், ஹார்ட் கண்டிஷன்ஸ், பிளட் ப்ரெஷர் இது எல்லாமே வந்து நீங்கள் கண்டினியூஸ் மானிட்டரிங் தேவைப்படும். அவங்க நல்லா தான் இருக்காங்க, ஸ்டேபிளாக தான் இருக்காங்க, பார்த்தா கூட தெரியாது எல்லாமே வந்து மெடிக்கல் கண்டிஷன் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா கூட இது வந்து கண்டினியூஸ் மானிட்டரிங் தேவைப்படும். இந்த மாதிரி கண்டினியூஸ் மானிட்டரிங் தேவைப்படுற முக்காவாசி கண்டிஷன்ஸ் அக்யூட் ஆன்செட்டில் வராது. அண்ட் இது வந்து முக்காவாசி இன்சூரன்ஸில் இது வந்து ட்ரூ. அண்ட் ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்னாலே நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வாட்டி மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் அது வந்துருச்சு அப்படின்னாலே அது ப்ரீ எக்ஸிஸ்டிங்
எக்ஸிஸ்டிங் கண்டிஷன். இது வந்து ஒரு கிளியர் டிஸ்டிங்ஷன் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் அப்படின்னா வந்து கிரானிக்காக இருக்கிற ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், அப்புறம் ஹார்ட் கண்டிஷன்ஸ். அதுக்கப்புறம் ஆன்கோயிங் கண்டிஷன்ஸ், அதாவது ஆஸ்மா மாதிரி, அப்புறம் வந்து ஆர்த்தரைட்டிஸ் மாதிரி, இதெல்லாம் வந்து ஆன்கோயிங் கண்டிஷன்ஸ். இதுக்கு முன்னாடி டயக்னோஸ்ட் பண்ணி பட் இப்போ சைலண்டாக இருக்குது அப்படிங்கிறதும் ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷனில் வரும். அண்ட் இப்போ ஏதோ ஒரு கண்டிஷனுக்கு அவங்க மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுவும் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷனில் வரும். அண்ட் ஒரு சில கேசஸில் இது வரைக்கும் எனக்கு இது வந்து இருக்குன்னே எனக்கு தெரியாது அப்படின்னா கூட அவங்க வந்து மெடிக்கலாக ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உடனே சடனாக அப்பியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை, இது கொஞ்ச நாளாக டெவலப்லேயே இருந்திருக்கும், உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக இது வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய இன்சூரன்ஸ் டெஃபினிஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். நிறைய பேர் இங்கே என்ன அஷ்யூம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஸ்டேபிளாக இருந்துட்டா அது வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷனில் வராது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. இப்போ அக்யூட் ஆன்செட்டோட ஒரு டெஃபினிஷன் சொல்லணும் அப்படின்னா சடன் மெடிக்கல் emergency due to past condition that is actively not happening during the time of travel அப்படி வேணா சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ஒரு சில கேசஸில் ஓகே எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த ஒரு கண்டிஷன் இருக்குது, இல்லை எங்கள் அம்மாவுக்கு இந்த ஒரு கண்டிஷன் இருக்குது, இது வந்து அக்யூட் ஆன்செட்டில் வருமா இல்லை ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷனில் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட அஷ்யூமே பண்ணாமல் கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி அதை கேட்டு தெளிவு பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுக்கிறது ஸ்மார்ட்டான டிசிஷனாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ட்ரீட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்டோனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அது எந்த ஒரு சிம்டமும் இல்லை, எதுவுமே இல்லை, அவங்க ட்ரீட்மெண்ட்லேயும் இல்லை, அண்ட் அது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறாங்க. பட் திடீர்னு யூஎஸ் வந்ததுக்கப்புறம் வயிறு வலிக்க ஆரம்பிச்சது, எமர்ஜென்சி ரூமுக்கு போகிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா கால் பிளாடரில் திருப்பி ஸ்டோன் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அக்யூட் ஆன்செட் கண்டிஷனில் வரும். ஆனால் இப்போ இதே எக்ஸாம்பிளை நீங்கள் ஹார்ட் கண்டிஷனை ப்ரீவியஸ் காலீக் சொன்னேன் இல்லையா, அவரோட சிச்சுவேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி இருக்குன்னா பார்க்கறதுக்கு மேலோட்ட அதுவும் ஹார்ட் கண்டிஷன் தான், அவங்க வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரொசீஜர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவர் வந்து எந்த ஒரு சிம்டமுமே இல்லை, யூஎஸ் வந்ததுக்கப்புறம் திடீர்னு அவருக்கு வந்து இந்த மாதிரி வந்துடுச்சு. அப்போ அதுவும் வந்து இது மாதிரி சிமிலராக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணும். பட் இங்கே கண்டிஷன் நீங்கள் என்ன பார்க்கணும்னா ஹார்ட் கண்டிஷன்லாம் வந்து லாங் டேர்ம் ஆன்கோயிங் கண்டிஷன்ஸ் கீழே வரும். ஸோ அந்த மாதிரி லாங் டேர்ம் ஆன்கோயிங் கண்டிஷன்ஸில் வரும்போது அது வந்து அக்யூட் ஆன்செட் பாலிசி டெஃபினிஷன் கீழே முக்காவாசி வராது. இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் அவங்க இமோஷனை வச்சு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க, அவங்க பாலிசியில் இருக்க டெஃபினிஷனை வச்சு தான் முடிவு எடுப்பாங்க. இன்கேஸ் எடுக்கிற பாலிசியில் அக்யூட் ஆன்செட் வந்து இருந்தால் கூட அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கண்டிஷன்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கும். அதை வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 12 to 24 ஹவர்ஸ்க்குள்ள பண்ற மாதிரியான ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி அந்த கண்டிஷன் வந்து ட்ரூலி சடன் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கணும். ட்ராவலரோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை வச்சு இது வந்து வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன் இருந்து பட் எல்லாம் இப்போ வந்துருச்சு அப்படின்னு அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கணும். அப்படிங்கிற மாதிரியான லாங்குவேஜஸ் தான் இந்த பாலிசியில் ஸ்பெசிஃபிக்காக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஒரு வாட்டி பார்த்து புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். அவங்களுக்கு வந்து ஏதாவது ப்ரையர் சிம்டம்ஸ் இருந்தாலோ இல்லை ஒரு மெடிக்கேஷன் எடுத்துக்கிட்டு இருந்தாலோ இல்லை அது வர்ற மாதிரியான ஏதாவது வார்னிங் சைன்ஸ் முதலே காமிச்சு அது ஆன் அண்ட் ஆஃப் மாதிரி இருந்தாலோ இந்த மாதிரி எந்த கண்டிஷன் இருந்தாலும் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அக்யூட் ஆன்செட்குள்ள நிறைய பாலிசிஸ் வந்து ஆனர் பண்ண மாட்டாங்க. முக்காவாசி நேரத்தில் ஃபேமிலி வந்து மெடிக்கல் பில்லை பார்த்து ஷாக் ஆகிறதுக்கான ஒரு ரீசன் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த பாலிசியை பற்றி சரியாக புரிஞ்சிக்காம இருக்கிறது ஒரு மெயினான ரீசனாக இருக்கும். இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணும்போது நான் வந்து விசிட்டர் கவரேஜ் அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு தான் நான் ஒரு பாலிசி வந்து எடுத்திருந்தேன். அண்ட் அந்த சிச்சுவேஷனில் எங்கள் ஃபேமிலிலேயும் வந்து நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து இங்கே பாருங்கள் நான் வந்து 2 பேருக்கு இந்த மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கணும், எனக்கு இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, இதுக்கு வந்து என்ன கரெக்டாக இருக்கும் அண்ட் இது வந்து இதில் கவர் ஆகுமா, அக்யூட் ஆன்செட்டில் கவர் ஆகுமா இல்லை இது வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷனில் கவர் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து கரெக்டாக வந்து முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணி கேட்டதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொன்றையும் கரெக்டாக பார்த்துட்டு இந்த பாலிசியாக இருந்தால் இதெல்லாம் கவர் ஆகும் அதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அண்ட் கூடவே வந்து நமக்கு வேணும்னா இமெயிலும் அனுப்பிச்சிக்கலாம். மேபி பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சா நம்ம வந்து இமெயிலும் அனுப்பிச்சிக்கலாம், ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி கூட நம்ம வந்து வாங்கி கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த சிச்சுவேஷனில் எதெல்லாம் எடுக்கணும் எதெல்லாம் எடுக்கக்கூடாது எந்தெந்த பாலிசியில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் முடிவு பண்ணுறதுக்கு அவங்க கரெக்டாக ஹெல்ப் பண்ணாங்க. நான் ஸ்க்ரீனில் அந்த நம்பர் காமிக்கிறேன், அந்த இமெயில் அட்ரஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கால் பண்ணி அதே மாதிரி கொஸ்டின் கேட்டு அதுக்கப்புறம் தேவையான பாலிசிஸை எடுக்கிறது உங்களுக்கு வசதியாக இருக்கும். அடுத்து இன்னொரு மிஸ்டேக் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து யூஎஸ்ஏல எடுக்கிறதுக்கு பதிலாக அவங்க அவுட் சைட் கண்ட்ரியில் எடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் இந்தியாவில் வந்து எடுத்துருவாங்க. அண்ட் இதில் இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்கேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு அண்ட் உங்களோட மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து பிபிஓ நெட்வொர்க்கில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அந்த
ஹாஸ்பிட்டல் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க. சரி, பிபிஓனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்ட் ப்ரொவைடட் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் நெட்வொர்க் யூஎஸ்ஏல வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஒரு நெட்வொர்க்கில் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நெட்வொர்க்கில் வச்சிருக்கும் போது அவங்க கிட்ட ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் எவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ நெகோஷியேட் பண்ணி அந்தந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த ரேட்டை தான் நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அக்ரிமெண்ட்டில் இருக்கிற நீங்கள் ஒரு நெட்வொர்க்கில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் கண்டிஷனை ட்ரீட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள இருக்க பில்லிங்லாம் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்குள்ளேயே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப கிளியராக இருக்கிறதுனால உங்கள் சைட்லேருந்து நீங்கள் அதிகமாக இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டிய இல்லை டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் வராது. ஆனால் இதுவே நீங்கள் வந்து அடுத்த பிளான் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்தியாவிலேருந்து ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து நீங்கள் வரீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து பிபிஓ நெட்வொர்க்காக இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் அப்ஃப்ரண்ட் காசு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளானுக்கு எப்படி கிளைம் ரைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த பாலிசி டாக்குமெண்ட்டில் அந்த வெப்சைட்லாம் போயிட்டு பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சப்மிட் பண்ணும்போது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கும்போது இந்த ஒரு ஹேசல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஎஸ்ஏக்குள்ளே பிபிஓ நெட்வொர்க்காக இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் போனீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். இந்த மூணாவது எப்படி பெஸ்ட்டான பிளான்ஸை சூஸ் பண்ணுறது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கெஸ் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை அஷ்யூம் பண்ணிடுவாங்க. இங்கே தான் அவங்க வந்து பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. ஆக்சுவலாக நான் முன்னாடி வந்து விசிட்டர்ஸ் கவரேஜ் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நான் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸ் பிளான்ஸ் எல்லாம் போயிட்டு வாங்குறதுக்கு ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி. நீங்கள் அங்கே போயிட்டு வந்து அதில் லிஸ்ட்டாக இருக்க இன்சூரன்ஸ் பிளான்லாம் உங்கள் அழகாக வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அமேசானில் ஒரு பொருள் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நீங்கள் எந்தெந்த பொருள்லாம் பார்த்து ஃபில்டர் பண்ணுற மாதிரி இங்கே வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸை நீங்கள் அழகாக பார்த்து ஃபில்டர் பண்ண முடியும். அண்ட் இதில் ஒரு பெஸ்ட்டான பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கம்பேர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு 2-3 பிளான் சூஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து கம்பேர் பண்ண ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் சைட் பை சைடு வந்து எப்படி அழகாக வந்து ஒரு பிளான்ஸை வந்து என்ன கவர் ஆகுது என்ன கவர் ஆகலை அப்படிங்கிறத கிளியராக வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் சைடில் எதையும் செக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் இருக்கிற பிளான்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு காமிக்கும். அந்த மாதிரி ஃபில்டர் ஆப்ஷன்ஸும் அதில் வந்து அழகாக கொடுத்துருப்பாங்க. சில நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். ஓகே, இந்த பிளான் வந்து சூட்டபிள் ஆகிற மாதிரி இருக்குது, பட் இருந்தாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி கெஸ் ஒர்க்கே இதில் வந்து வச்சக்கூடாது. ஏன்னா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனை நம்ம வந்து இது வந்து யூஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கன்ஃபியூஷன்லாம் இருக்க முடியாது. நம்ம வந்து கிளியராக இருக்கணும். அதனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஒரு பிளானை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு விசிட்டர்ஸ் கவரேஜ் கஸ்டமர் கேர் நம்பர் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். அந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மெடிக்கல் கண்டிஷன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இருக்குது அண்ட் இந்த விஷயங்கள்லாம் அவங்க வந்து மெடிக்கேஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இல்லை இதெல்லாம் வந்து லைக்லியாக அவங்க வந்து முதல்ல ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களுக்கு நான் இந்த பிளான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வெப்சைட்டை பார்க்கும்போது இதுதான் வந்து ஆப்டான பிளானாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இதை நான் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். அவங்க வந்து ஒரு சில கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி வச்சுட்டு அவங்க வந்து ஓகே நீங்கள் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஓகே இந்த கண்டிஷனுக்குலாம் அக்யூட் ஆன்சைட் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் உங்களுக்கு என்ன உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹர்டில் போய்டும் அப்படின்னா, நீங்கள் மட்டுமே டிசைட் பண்ணாமல் அந்த விசிட்டர்ஸ் கவரேஜ் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி அவங்களோட இன்புட்டை எடுத்து நீங்கள் வந்து ஒரு பிளானை சூஸ் பண்ணுறது மூலிமா இந்த கெஸ் ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் நான் இதை முதல்ல வந்து பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு சில நேரத்தில் ஓகே ஃபோன் பண்ணி பேசுகிறோம் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுனாலோ, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் ட்ரையல் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அவங்களுக்கு இதே கொஷின்ஸை நீங்கள் வந்து கிளியராக ஆர்டிகுலேட் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, என்னென்ன மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து கிளியராக நீங்கள் வந்து மெயிலில் போட்டு அவங்களுக்கு நீங்கள் அமிச்சிங்கன்னா ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் எடுக்கிற பிளான் இன்கேஸ் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது அந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக டாக்டர் விசிட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் சூஸ் பண்ண இன்சூரன்ஸ் பிளானோட பிபிஓ நெட்வொர்க்குள்ளே வர ஹாஸ்பிட்டல் இல்லை டாக்டர் கிட்ட போகிறீங்களான்னு பார்த்துக்கிறது நல்லது. உங்கள் பிளான் டீட்டெயில்ஸில் எந்த பிபிஓ நெட்வொர்க் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த பிபிஓ நெட்வொர்க்கில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் இல்லை டாக்டரை கண்டுபிடிக்க பிபிஓ ப்ரொவைடரோட வெப்சைட் இல்லை டைரக்டரிக்கு போய் சர்ச் பண்ணினா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பெஸ்ட் டாக்டர் இல்லை ஹாஸ்பிட்டலை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதை வந்து நீங்கள் கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்து நேவிகேட் பண்ணி மெடிக்கல் இன்சூரன்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, ட்ராவல் மெடிக்கல் இன்சூரன்ஸை பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷன் நான் இங்கே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்கள் வந்து கற்றுந்துருக்கலாம், இல்லை நான் சொன்ன இன்ஃபர்மேஷனில் ஏதாவது வந்து மாற்று கருத்து உங்களுக்கு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பின்னாடி வரவங்க அதை பார்த்து படித்து பயன்பெறட்டும். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை. அண்ட் சந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.